சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தாக இருக்க போகுது, அதாவது கொஞ்சம் நீண்ட நேரமாக இருக்க போது, போய்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் அவதானமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக வந்து இது உங்களுக்கு பிரயோசனமான ஒரு வீடியோவாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் ரீச்சா வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ரீச்சா ஆப், அதாவது ரீச்சாக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மொபைல் ஆப்புக்குள்ள வந்துருக்கிறோம். அது இப்போ இங்கே வரக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதனுடைய விளக்கம் தான் இந்த வீடியோ செய்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச் ஆப்புக்குள்ளேயே வந்து என்ட்ரி டிக்கெட்ஸ், அதாவது நுழைவுச்சீட்டுகளை வந்து நீங்கள் வீட்டை இருந்து வர்றதுக்கு முதலே புக் பண்ணலாம், அல்லது நீங்கள் வாரக்கிழமைக்கு வேணும்னாலும் புக் பண்ணலாம், அல்லது இங்கே வந்துட்டு வாசலில் வச்சு நீங்கள் இந்த டிக்கெட்டை புக் பண்ணலாம். நான் முதல்ல ஒவ்வொன்று என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டு அப்புறம் ஒவ்வொன்று பற்றியும் உங்களுக்கு விளக்கமாக தாரும். ரெண்டாவது வந்து புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து 2 விதமான தங்குமிட வசதிகள் இருக்கு. ஒன்று குறிஞ்சி என்று இருக்கு, ஒன்று முல்லை என்று இருக்கு. அதை வந்து நீங்கள் எப்பப்போ புக் பண்ணணுமோ நீங்கள் இந்த ஆப்புகளால் போய் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். எத்தனை மாதத்துக்கு பிறகு வேணுமென்றாலும் இப்போவே நீங்கள் புக் பண்ணலாம். அடுத்த வந்து ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சாக்குள்ளேயே 7 விதமான உணவகங்கள் இருக்குது. அந்த 7 விதமான ரெஸ்டாரண்ட்டும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்குது. அதை அப்புறம் கிளிக் பண்ணி காட்டிக்க உங்களுக்கு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டும் என்னென்ன இருக்குன்றதை காணும். அடுத்தது வந்து ஷாப். ரீச்சார்ட்ல வந்து நிறைய ஷாப்புகள் இருக்கு. அதாவது ஆர்ட்டுகள், அதாவது பெயிண்டிங் விற்கக்கூடிய ஷாப் இருக்கு, பனம் பொருட்கள், பனையில செய்யக்கூடிய பொருட்கள் விற்கக்கூடிய ஷாப் இருக்குது, எங்களுடைய தயாரிப்புகள் சோப் மெயினாக வந்து நாங்கள் ஒரு 6 விதமான சோப் செய்கிறோம். அந்த சோப்புகள் மற்றது இங்கே இருக்கக்கூடிய வேற பொருட்களை வாங்குறதுக்கான ஒரு ஷாப், நிறைய விதமான சோப்புகள் இருக்குது. அது என்னென்ன சோப்பு இருக்குன்றதை நான் பிறகு ஓப்பன் பண்ணி காட்டும். இது வந்து டாப் அப் பண்ணி போட்டிருக்கிறோம். இந்த டாப் அப் பண்ணது உண்மையில வந்து ஒரு இங்கே வடக்கில் வந்து புதுசான்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வாலெட், அதாவது ஒரு மணி பர்ஸ் மாதிரி. நீங்கள் வந்து இனிமேல் காலங்களில் வந்து கேஷை கொண்டு வந்து காசாவிடம் கொடுத்து நீங்கள் பணப்பரிவர்த்தனை செய்ய தேவையில்லை. அதாவது உங்களோட பேங்க் பாஸ்ல இருந்தே ஒரு 5000 ரூபாய் உங்களோட போனுக்குள்ளேயே இந்த வாலெட்டுக்குள்ள இந்த டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிற காசையே நீங்க எல்லா இடங்கள்லயும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது கேம் விளையாடுறதா இருந்தாலும் சரி, என்ட்ரி விளையாடுறதா இருந்தாலும் சரி, என்ட்ரிக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல உணவகங்களை நீங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்ல தங்கங்கள்ல நீங்க கொட்டை வழியை நீங்க நிக்கிறதாலும் சரி, இந்த வாலெட்ல இருக்கிற காசையே நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதான் இந்த டாப் அப் பண்ணி நடக்குது. கீழே வாலெட் பேமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். நான் அதை உங்களுக்கு உள்ளுக்க போய் டீட்டெயிலாக வழங்க பற்றி சொல்றேன். இது வந்து கேம்ஸ் சொல்லி ரீச்சாக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கேமும் வந்து இதுல இருக்கு. அப்ப நீங்க வீட்டை இருந்து கொண்டே ரீச்சால என்னென்ன கேம்ஸ் இருக்குது, அந்த கேம்ஸ் வந்து எத்தனை மணில இருந்து எத்தனை மணி ஓபன் பண்ணணும், என்னென்ன கேம்ஸ் விளையாடுறதுக்கு எவ்வளவு காசுன்றதை இதுக்குள்ள போனீங்கன்னா பார்க்கலாம். அடுத்தது வந்து இங்க வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு உணவகங்களையும் வந்து விசேஷமான விலை கழிவு இருக்கு. அது எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன ஆஃபர் இப்ப போய்கொண்டிருக்குது, அந்த ஆஃபர் எப்ப மட்டும் இருக்குன்றதை இந்த ஆஃபர்ஸ்ல போய் பார்க்கலாம். அதே மாதிரி டிராவல்ஸ். இந்த டிராவல்ஸ்ல வந்து எங்கள்கிட்ட 2 விதமான டிராவல் சர்வீஸ் இருக்கு. ஒன்று வந்து ரீச்சாக்கு வெளியில, அதாவது நீங்க எங்களோட வாகனங்களை ஏர்போர்ட்டுக்கு வேற சொல்லி போட்டு நீங்கள் இங்க வரலாம், அல்லது நீங்க இங்கே இருக்க வாகனங்களை ரெண்ட் பண்ணி கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போகலாம், அல்லது வெளியிடத்துக்கு போகலாம். அது வந்து வெளியிடத்துக்கு போகக்கூடிய டிராவல்ஸ். இன்னொன்று வந்து உள்ளுக்குள்ள ரீச்சாக்குள்ளேயே வந்து சைக்கிள் இருக்குது, மோட்டார் பைக் இருக்குது, கோல்ஃப் கார் இருக்குது, வேற வாகனங்கள் இருக்கு. அதை நீங்க ஹையர் பண்ணிட்டு ரெண்ட் பண்ணிட்டு நீங்க ரீச்சாக சுத்தி பார்க்கறதுக்கு. அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க உள்ளுக்குள்ள போய் நின்று வெயிட் பண்ணி டிக்கெட் போட்டு காசு பே பண்ணி எல்லாம் ஒன்றும் சேர்த்ததில்லை. அது உள்ளுக்க போய்க்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் காண்பிக்கிறேன். அதே மாதிரி இங்க கீழே பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இங்க வந்து இதுல கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுடைய சோசியல் மீடியா எல்லா லிங்க்களும் வந்து இங்க வரும். அதே மாதிரி இங்க ரீச்சால என்னென்ன சோசியல் மீடியாவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இந்த பர்சனல் இருக்குது. அதே மாதிரி ரீச்சானுடைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்க இதுல போனீங்கன்னு சொன்னா ரீச்சாக்கள் இருக்கக்கூடிய படங்கள், போட்டோக்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க ரீச்சா கலரி என்று இருக்கு. இதுக்குள்ள போனீங்கன்னு சொல்லிட்டுன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான படங்களையும் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வர்றதுக்கு முதலே ஒரு ஐடியா வரும், எனக்கு என்னென்ன விருப்பமா இருக்கும், என்னென்ன விஷயங்களை நான் என்ஜாய் பண்ணலாம், அனுபவிக்கலாம், அது என்னென்ன விஷயத்தோட நான் 2 போட்டோ ஷூட் செய்யலாம்ன்றதை தெரியப்படுத்துறதுக்காக கலரி இந்த போட்டோக்கள் இருக்கு. அதே மாதிரி நீங்க இங்க வர்றதுக்குரிய மேப் இருக்கு. அதாவது நீங்க இடையில வர்றதுக்கு வந்து ஞாபகம் ஒன்றும் தேவையில்லை. இந்த மேப்பை வந்து போட்டு விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுலயே வந்து உங்களுக்கு அதை நவிகேட் பண்ணி கொண்டு வரதுக்கான ஏற்பாடு இருக்கு. அதே மாதிரி ரீச் ஆகுது வந்து 12 மாசத்துக்கும் 12 விதமான ஈவெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இதுலயே நீங்க பார்க்கலாம் என்னென்ன ஈவெண்ட்ஸ். இப்ப அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் வருது. ஸோ கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வருது. அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ல நீங்க டிக்கெட் புக் பண்றது போற எல்லாமே வந்து இதுல செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இதுதான் இந்த ரீச்சாவுடைய ஓவராலான ஆப். ஸோ இந்த ஆப்புக்குள்ள நான் இப்போ ஒவ்வொரு உள்ளுக்குள்ளையும் போய்
அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, என்ன செய்யுதுன்றதை உங்களுக்கு ஒருக்கா தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். அது ஆக லெந்தா போயில ஷோர்ட்டா சொல்றேன். நீங்கள் என்ன செய்யலாம், நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க இலகுவாவே பார்க்கலாம். ஒன்றும் காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, குறைஞ்ச டேட்டாவோட நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதால நிறைய உங்களுக்கு எங்களுக்குமான தொடர்பாளர் மட்டுமில்லை, இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஆப்பின் ஊடாக தெரியப்படுத்துவோம். அது ஆஃபர்ஸா இருக்கலாம், ஈவெண்டா இருக்கலாம், ஏதாவது விசேஷமான நிகழ்ச்சிகளா இருக்கலாம், அல்ல புதுசா ஏதாவது கேம் வந்திருக்கலாம், அல்ல புதுசா ஏதாவது சாப்பாடு ஓபன் பண்ணிருக்கலாம், புதுசா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்கலாம், புதுசா கேம்ஸ்கள் கொண்டு வந்திருக்கலாம். எல்லாத்தையுமே மாம்பழம் தொடங்கி தண்டா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ரீச் ஆக இப்ப மாம்பழம் விடுத தொடங்கியாச்சு, கொய்யாப்பழம் பண்ணா இப்ப கொய்யாப்பழம் தொடங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு இலகுவாக உங்களை வந்து அடைகிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த ரீச் ஆகுது இந்த ஆப். இப்ப கிட்டத்தட்ட 5000-6000 பேர் வந்து ஒரு குறுகிய நாளையிலேயே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பார்க்குற நீங்களும் இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். இப்ப வந்து நீங்க டிக்கெட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா நல்ல ஸ்பீடா வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, நீங்க என்ன டேட்டுக்கு வந்து நீங்க ரிங்காக வர போறீங்க, இந்தியன் டேட்டை போடலாம், இல்ல நாளைக்கு சொன்னா நாளைக்கு சொன்னா அந்த டேட்டை கிளிக் பண்ணி போட்டு எத்தனை பேர், அதாவது சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் வர போறீங்க, பெரிய ஆட்கள் எத்தனை பேர் வர போறீங்க, ஒரு ரெண்டு சின்ன ஆள் 2 பெரிய ஆள் சொல்லிட்டு இங்க உங்களுக்கு இங்கேயே வந்து உங்களுக்கு 800 ரூபாய் வந்துடுது. இதை வந்து பேமெண்ட் கேட்வே இருக்குது. இந்த பேமெண்ட் கேட்வே கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். ஸோ பேமெண்ட் கேட்வேக்கு போன உடனே அது வந்து உங்களோட கார்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க உங்களோட கார்டின் ஊடாகவே வந்து பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் பண்ணினோட நீங்க பே பண்ண உடனே கியூஆர் கோட் வந்து உங்களோட போனுக்குள்ளேயே இந்த ஆப்புக்குள்ளேயே வந்துடும். இந்த கியூஆர் கோடை ரீசார்ஜ்ல வரைக்கும் ஒரு கேட் ஒன்று இருக்கும், ஏர்போர்ட்ல போர்டிங் பாஸ் செக் பண்ற மாதிரி. அதுல நீங்க போனை பிடிச்சீங்கன்னா கேட் ஓபன் பண்ணும், நீங்க அப்படியே உள்ள வரலாம். ஸோ இவ்வளவு இலகுவா கொண்டு இருக்குது. நீங்க வந்து கியூல நின்று டிக்கெட் எடுத்து அதெல்லாம் செக் பண்ணி அதை பார்த்து விட்டு இதெல்லாம் கிடைச்சு. ஸோ 2000-3000 ஆட்கள் வரைக்கும் வந்து இது வந்து இலகுவான சிஸ்டம் பண்ணுறதுக்காக இந்த ஆப் சிஸ்டம் கொண்டு இருக்கலாம். ஸோ இது வந்து டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்குரிய ஆப். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து இருக்கு. இந்த புக்கிங்ஸ்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு 2 விதமான ரூம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹபானான்னு சொல்லி ஒரு ஃபேமிலியா இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹை எண்ட் வைங்கள ஒரு 4 பேர் 5 பேர் ஒரே ரூம்ல நிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அதுக்கு பேர் வந்து குறிஞ்சி. இன்னொன்று இருக்குது முல்லை வந்து பேசிக்கா ஒரு 2 பேர் தங்கக்கூடிய மாதிரி ஒரு ரூம், அல்ல 4 பேர் தங்கக்கூடிய மாதிரி, 6 பேர் தங்கக்கூடிய மாதிரி ரூம்கள் இருக்குது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு முல்லையில கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா முல்லையிலேயே உங்களுக்கு என்ன டேட்ல புக்கிங் தேவை சோன்னு சொல்லி நீங்க ஃபுல்லா இதுலயே புக் பண்ணி போட்டு நீங்க விலைக்குல ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்கால குறிஞ்சி இருக்கும், குறிஞ்சிலையும் அதே மாதிரி தான் புக்கிங்க. நீங்க இப்ப கீழே போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நீங்க ரூமின் பிரைஸ் பார்க்க போறீங்க, இல்ல ரூமின் வியூ பார்க்க போறீங்க, ரூமின் போட்டோக்கள் பார்க்க போறீங்க, என்னன்னு சொன்னாலும் இது இந்த டீட்டெயில் வந்து அந்தந்த ஹோட்டலுக்குள்ளேயே இருக்கும். இது வந்து என்ன ஹோட்டல் புக்கிங் சைட். அடுத்த வந்து ரெஸ்டாரண்ட் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இது ரெஸ்டாரண்ட் ஹோம் பேஜ். இதுல வந்து என்னென்ன ஃபுட்கள் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா குறிஞ்சி என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, முல்லை என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, நெய்தல் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, சுவையருவி என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, ரீச்சா பிட்சான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, மருதமண்டி இருக்குது, ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதை விட பப்ளிக் பார் அது இதுன்னு சொல்லிலாம் இருக்கு. இதுலயும் அதே மாதிரி தான். நீங்க உதாரணத்துக்கு இப்ப நெய்தல்ல போய் சாப்பிட போறீங்கன்னு சொல்லி சொன்னா நெய்தல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நெய்தல்ல என்னென்ன சாப்பாடு எல்லாம் இருக்குது, அந்த சாப்பாடுல என்னென்ன விலைன்றதை இதுல வரும். நீங்க இதுலயே நேரடியாக ஓட பண்ணி விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்கள்கிட்ட வெயிட்டர் வந்து நீங்க அவரோட கதைச்சு நீங்க அவர்கிட்ட ஓடர் பண்ணணும் தேவையே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிருக்கலாம். நீங்கள் வெளியில கேம்கள் விளையாடி கொண்டு நிக்கிறீங்க, நிக்கைகளே நீங்க ஓடரை பிளேஸ் பண்ணிட்டு நான் இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லி இதே போட்டு விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு உங்களோட சாப்பாடு ரெடியாகி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தை வந்து நீங்கள் மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு சிஸ்டம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா விதமான ரெஸ்டாரண்ட்டுக்கும் அந்தந்த ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன சாப்பாடுகள் இருக்குது, அது என்னென்ன விலையில இருக்குது, அந்த மாதிரி இருக்கு. நீங்க இதுல மேலால பார்க்கறேன்னு சொல்லி சொன்னாலும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு ஈஸியா உள்ள போறதுக்கு. என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து 70-80 விதமான சாப்பாடு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து கூட வந்த கஷ்டம். நீங்க சர்ச் இன்ஜின் இருக்கு, சர்ச் இன்ஜின்ல போய் எனக்கு மட்டன் கொத்தன்னு சொன்னா மட்டன் கொத்துவ மட்டும் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது நீங்க பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட் ஃபில்டர் பண்ணிருக்கலாம், லஞ்ச் ஃபில்டர் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வசதிகள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் சைட்ல இருக்குது. தனி ஒவ்வொரு ரெஸ்டாரண்டையும் நம்ம ஓபன் பண்ணி காமிக்கல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷாப். இதைத்தான் நான் சொன்னது. இது வந்து இன்னும்
லைஃபா வரையில் என்னென்ன சோப்பு இருக்கு, நாங்காடி என்ற ஒன்று இருக்கு, பசுமை குடில் என்ற ஒன்று இருக்கு, தாளம் என்ற ஒரு சோப்பு இருக்கு, வானவில் என்ற ஒரு சோப்பு இருக்கு, துயரம் என்று சொல்லி ஒரு தூரிகை என்ற ஒன்று இருக்குது. இங்க மாம்பழம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், அதுகள் இவ்வளவு சோப்புகளும் இருக்குது. கஸ்தூரி மஞ்சள் சோப்பு இருக்குது, அதே மாதிரி மந்தானி இருக்குது, சாக்கோல் இருக்குது. வந்து 295 ரூபா எல்லா சோப்பும் ஒரே விலை தான். நீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் இதுல போய் ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க இருந்து சென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல போய் இவ்வளவு பொருட்களையும் வந்து இங்க ஆர்டர் பண்ணலாம். அது வந்து சோப்புக்குள்ள வருது. சோப்புகளை இங்க நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போதைக்கு இந்த சோப்புகள், பழங்கள் எல்லாம் வந்து நீங்க ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டாப் அப் வந்து இன்னும் வேலையில இருக்கு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ல இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் டைம் தேவை. என்ன சொல்லிச்சுன்னா இதுல வந்து நிறைய இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய உறவுகளுக்குமான ஒரு உறவு பாலமாக வந்து இந்த டாப் அப் சிஸ்டம் வரும். அப்படின்னு சொன்னா இப்ப நான் கனடாவில் இருக்கிறேன்னு வைங்க, என்னுடைய தம்பி வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்க அவருக்கு பர்த்டே, நான் கனடாவில இருந்து ஒரு $100 வந்து வவுச்சரா வேண்டி போட்டு இவருக்கு சென்ட் பண்ணிவிடலாம். இவர் அந்த $100 வந்து ரீசார்ஜ் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது $20 இருக்கலாம், $50 இருக்கலாம், $500 இருக்கலாம். அல்ல நீங்க உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த பள்ளிக்கூட பிள்ளையோட வந்து ரீசார்ஜ் கொண்டு வந்து ஸ்பான்சர் பண்ண போறீங்கன்னா இதுல போயிட்டு ஒரு 5000 பாயிண்ட்ஸ் வேண்டி அந்த அவருக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அந்த வவுச்சர் வந்து இங்க வார் கோடா வரும், கியூஆர் கோடா வரும். அந்த கியூஆர் கோடை இங்க ஒன்று காமிக்க இதை வந்து இவ்வளவு வேல்யூன்னு சொல்லும். அவ்வளவுக்கு நாங்கள் இங்கே அதுக்கு சர்வீஸை கொடுக்கறதுக்கு இலவ. இதுல நிறைய விஷயங்கள் இந்த டாப் அப் இந்த வாலெட் சிஸ்டத்துக்கு நிறைய விஷயங்கள் வருது, நல்ல விஷயங்கள் வருது, நிறைய லாபகரமான விஷயங்கள் வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணது பிறகு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் முதல் சொன்ன மாதிரி ரீசார்ஜுக்குள்ள எத்தனை விதமான விளையாட்டுகள் இருக்குதோ அவ்வளவு விளையாட்டுகளையும் வந்து விளையாட்டுகளை கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க இதுலேயே போயிட்டு எந்தெந்த கேமுக்கு எவ்வளவு பிரைஸ் சார்ஜ் பண்றோம், எத்தனை வயசுக்கு உட்பட்டாக விளையாடலாம், எத்தனை வயசுக்கு மேற்பட்டாக விளையாடலாம் என்று சொல்லி எல்லா இதுலயே நீங்க கேமை போய் புக் பண்ணலாம். இந்த கேம் புக் பண்ணினீங்கன்னு சொன்னா இது புக்கிங் பண்ணின உடனே அதுக்குரிய கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு உங்களோட ஆப்புக்குள்ள வந்துடும். அந்த கியூஆர் கோடை வந்து நீங்க அந்த கேமில காமிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த கேமை போய் விளையாடலாம். ஒரு டிக்கெட்டோ அல்ல காசோ ஏதோ ஒன்று அதில் போய் பண்ணுறதுல உங்களோட போனுக்குள்ளாலேயே அதை நீங்க டிரான்ஸ்லேஷனை முடிச்சு கொள்ளலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான கேம்ஸ்கள் வந்து போய்கொண்டே இருக்கு. இவ்வளவு விதமான விளையாட்டு தளங்கள் வந்து ரீசார்ஜில் இருக்கின்றதை நீங்க இதுல போய் பார்க்கலாம். நீங்க இதை டவுன்லோட் பண்ணினீங்கனாலே நீங்களே பார்த்து கொள்ளலாம். இதுல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கேம்ஸ்கள், உள்நாட்டில் இருக்கக்கூடிய கேம்ஸ்கள் வந்து நிறைய கேம்ஸ்கள் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேம்ஸை இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு இருக்கிறோம், கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து கேம்ஸுக்கான ஒரு தளம். அதே மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி ஆஃபர்ஸ், அதாவது என்ன சாப்பாடு இந்த மாசம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல போகுதுன்னு சொல்லி சொன்னா இந்த மாசம் நீங்கள் இன்ன சாப்பாடு இன்ன ரெஸ்டாரண்ட்ல உதாரணத்துக்கு இந்த சாப்பாடை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சாப்பாடு இவ்வளவு பிரைஸ் உள்ள சாப்பாடை வந்து கொஞ்சம் ஸோ இதுல 5220 ரூபாய் சாப்பாடை வந்து 4800 ரூபாய் போட்டிருக்கோம். கீழே அந்த ஸ்கிரீன் கொஞ்சம் இழந்தபடியா உங்களோட வடிவ விளக்கமா தெரியல. ஸோ இதே மாதிரி 2900 சாப்பாடு வந்து 2000 ரூபாய் போட்டிருக்கோம். அப்படி ஒவ்வொரு ஸ்பெஷலையும் வந்து இதுல வந்து நீங்க பார்க்க இன்றைக்கு என்ன இங்க ஆஃபர் போகுது, அந்த ஆஃபர்ல போற சாப்பாடு எடுத்தோம்னா எங்களுக்கு லாபமா இருக்குமான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சாப்பாடை நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஸோ அதை வந்து அந்த ஆஃபர்ஸ்க்குள்ள வரும். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி டிராவல்ஸ். இந்த டிராவல்ஸ்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் முதல் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள பாவிக்கக்கூடிய வாகனம் இருக்குது, ரீசார்ஜ் வெளியில பாவிக்கக்கூடிய வாகனம் இருக்கு. உள்ளுக்குள்ள பாவிக்கக்கூடிய வாகனங்களையும் நீங்கள் இதுலயே போயிட்டு புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன வாகனம் தேவை, எதில் போக போறீங்களா, அதுக்கு எவ்வளவு காசு, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு, அரை மணி நேரத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி எல்லாமே இதுலயே இருக்கும். இதுல வந்து ஒரு மேல இதுலயே வந்து மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து உள்ளுக்குள்ள ஓடுற வாகனம், இன்னொன்று வந்து வெளியில பாவிக்கிற வாகனம். வெளியில பாவிக்கிற வாகனத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளியில போகிற வாகனத்தினுடைய டீட்டெயில் வந்து காமிக்கும். ஸோ இவ்வளவு விஷயம். அடுத்த அதே மாதிரி சோசியல் மீடியா முதல்ல நான் காமிச்சினான். சோசியல் மீடியா கலரிங் ஆப் அதெல்லாம் காமிச்சாச்சு. ஸோ இது வந்து இந்த ஆப்புக்குள்ள இப்ப இந்த பேசிக்கான விஷயங்களை மட்டும் இப்ப இதுக்குள்ள கொண்டு வந்து இதை தயார்படுத்தி அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு, iOSலயும் இருக்குது. நீங்க எல்லா டிவைஸ்லயும் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இலவா டவுன்லோட் பண்ணலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க ரீசார்ஜ் அடிச்சீங்கன்னு சொன்னா சர்ச்சிங் இல்லை, அது காமிக்கும். உடனே வந்து உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு OTP நம்பர் ஒன்று வரும், 6 டிஜிட் நம்பர் ஒன்று வரும். அந்த 6 டிஜிட் நம்பரை வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா தட்ஸ் இட், நீங்க வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ரீசார்ஜ் உள்ள வந்துட்டீங்க. அண்ட் அதுக்கு பிறகு நீங்க ஒரு காலம் ரீசார்ஜ் விரைக்க தான் பாதிக்க இல்லை. நீங்க இந்த ஆப் வச்சிருக்கிறதுனால
இங்க நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்காக உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கும். அதாவது ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஈவன் ஃபியூச்சர் நுழைவு கட்டணத்துக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கும். நீங்க ஆப்பிள் ஊடாக பே பண்ணிக்க உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வழிய ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கும். இங்க என்ன நடக்குற இந்த விஷயத்தை நாங்கள் உடனுடன் உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருப்போம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ரீச்சா உங்களோட பின்னிப்பிணைந்து இருப்பதற்கான ஒரு வழியைத்தான் இந்த ஆப்பை டெவலப் பண்ணியிருக்கிறோம். இது 100% இன்னும் முழுமையடையில, ஒரு 75% முழுமை அடைஞ்சிட்டு இன்னும் 25% பின்புலத்தில் இருந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். நிச்சயமாக இது முடிஞ்சு வரையில ஒரு பெரிய ஒரு ரீச்சாக்கும் மக்களுக்குமான பெரிய தொடர்பாடலாக இருக்கும். ரீச்சாக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் ஒரு பெரிய தொடர்பாடலாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் அவைந்த குடும்பங்களுக்கும் நீங்க கிஃப்ட்டுகள் வவுச்சர்களை ஷேர் பண்றதுக்கு, ரீச்சாக அனுப்புறதுக்கு, ரீச்சாக ஃப்ரீயா போய் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். நிச்சயமா இந்த வீடியோவை பாருங்க. டைம் இருந்துச்சுன்னு சொன்னா, விரும்பினீங்கன்னு சொன்னா, வெளிநாட்டில் இருந்தாலும் லேப்டாப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்னும் விஷயங்களை ஆட் பண்ண நல்லா இருக்கும் தம்பி அண்ணா சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து இந்த யூடியூப் தளத்தில் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, என்னென்ன விஷயத்த மாத்துங்க, இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி, அல்லது நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நிறைய ஆக்களை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த ஆப் வந்து வார வருஷம் டிசம்பருக்கு இடையில 1,00,000 பேரை வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கணும் தான் என்னுடைய குறிக்கோள். நிச்சயமா அதை செய்வோம். நீங்க இங்க வரையில எங்கள்கிட்ட வேலை செய்கிற ஆக்கள் உங்களை பார்த்து சிரிக்க இல்லையா, அல்லது உங்களுக்கு வடிவ சர்வீஸ் தெரியலையா, அல்லது ரூடா கலைஞ்சாரா, அல்லது டைமுக்கு ஓர்டர் எடுக்க இல்லையா, என்னென்றாலும் நீங்க இதுல ஒரு ஸ்டாப் மாதிரி ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. அதை அமர்த்தினீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபீட்பேக் அவங்க போட்டுட்டு இதுல வந்து அவருக்கு போட்டோ எடுத்து போட்டு சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு உடனே வரும். ஓகே, பாஸ்கரன் தந்தையா 2 வடிவ சப்ளை பண்ணல, என்னோட சிரிக்கையில, என்னோட கதைக்கையில, என்னோட முலாஞ்சி ஒன்றுண்டவர் எனக்கு இவரை பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா உடனே எங்களுக்கு இதை ஃபீட்பேக்கை கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அவருக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இல்ல நல்லா செஞ்சவர், நல்லபடியன், வடிவ கதைச்சது, இந்த பிள்ளை நல்லா சிரிச்சது, நல்லா சர்வீஸ் பண்ணவா, ஒரு ஃபேமிலியா இருந்தவா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த கமெண்ட்ஸை போட்டீங்கன்னா அவருக்கு அவங்க சலகை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்கள் பாசிட்டிவ் சொல்லி ஏற்பாடு செய்வோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு ரீச்சா. அந்த இம்ப்ரூவ் பண்ணின விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் மாற்றி வர்றோம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான், தயவு செய்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.